ஹாய் வணக்கம். நான் உங்கள் அப்துல் லத்தீப். அப்புறம் நம்ம தமிழ் சொந்தங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் பிரியாணி தாங்க. என்னப்பா நீ எப்போ பார்த்தாலும் பிரியாணி செஞ்சால் ஸ்பெஷல் பிரியாணிங்க. ஆமாங்க, இது என்ன ஸ்பெஷல் பிரியாணி பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் பிரியாணி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெஸ்ஸில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆகிட்டாலே பிரியாணி தாங்க. பிரியாணி இல்லாமல் அந்த வெள்ளிக்கிழமை நம்ம போகவே போகாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டபுள் ஸ்பெஷல் இருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சையத் பாய் பிரியாணி. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பை பாத்திரத்தை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெயை ஊற்றிட்டாப்புல நம்ம சையத் பாய். எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே போட்டு பாப்பில் ஊற்றுறாப்புல பாருங்கள். தாறு மாறாக இருக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறாப்புலன்னு பார்ப்போமா? அடுத்து பார்த்தீங்கன்னா நெய் டப்பா எடுக்கிறாரு. அடுத்து கரெக்டாக நினச்சேன், நெய் ஊற்றுறாப்புல பாருங்கள். ஓகே, நெய் ஊற்றுறாப்புல. சையத் பாய் பிரியாணி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து செய்யும் போதும் சரி சாப்பிடும் போதும் சரி அதில் எந்த ஒரு துளி கூட மாற்றம் இருக்குது. அந்த டேஸ்ட்டில் வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா கடலூர் ஓட்டி பிரியாணி அப்படின்னாலே அப்படி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய். சையத் பாய்ட்ட இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சமையலில் பார்த்தீங்கன்னா அவர் செய்கிறப்ப சமையல் வந்து ரொம்ப மெதுவாக பொறுமையாக பார்த்து அளவோடு செய்வார். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் ஏலக்காய் கூட எண்ணி வச்சு போட்டிருக்காப்புல. ரைட்டு, வாங்க ஆரம்பிச்சிட்டாப்புல நம்ம சையத் பாய். இன்றைக்கி ஒரு விருந்து இருக்குது. நல்லா ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, வெட்டி வச்ச வெங்காயத்தை வந்து அப்படியே எடுத்து தூவுறாப்புல பாருங்கள். அப்படி மலர் மாதிரி தூவுறாப்புல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. வெங்காயத்தை ஆட் பண்ணி என்ன பண்ணிக்கிட்டே நம்ம ஒரு 4-5 பச்சை மிளகா எடுத்துகிட்டு வந்து நடுவில் கீறி விட்டு போட்டுருங்க அப்படின்னாப்புல. சரி, ஓகே, அதையும் வந்து இப்போ போடப்படாப்புல. இப்போ போட்டு வந்து நல்லா கிண்ட போகிறாப்புல பாருங்கள். இப்போ நல்லா கிண்டிட்டாப்புல. எப்போன்னு கேட்டால் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் கிண்டுங்க, ரொம்பலாம் கிண்ட வேணாம் அப்படிங்கிறப்ப. சரி, ஓகே சார் பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டுங்கன்னு சொல்லி நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணியாச்சு. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து கலர் மாறிக்கிட்டு இருக்குது. எந்த கலர் வரதுன்னு சொல்லி அவர் சொல்லுவாப்புல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரட்டும் அப்படின்னாப்புல. சரி, ஓகே, இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது ஒரு பொன்னிறமாக ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஆகுது ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா தான் கலர் மாறிச்ச ஒளியை வந்து வெங்காயம் கலர் மாறல பாருங்கள். இப்போ வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறிடுச்சு. அதை வந்து இப்போ வந்து லைட்டாக கிண்டி விட்றாப்புல. அடுத்து என்ன பண்ண போகிறாப்புன்னு பார்த்தீங்கன்னா, புதினா மல்லி. என்ன புதினா மல்லி இப்போ போகிறாரு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாப்புல இது டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ எப்போதும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் பிரியாணி செய்கிறப்ப வந்து புதினா மல்லியை வந்து நல்லா கட் பண்ணி போட்டுருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னாப்புல. சரி, ஓகே, நான் லாஸ்ட் டைம் இப்படி தான் சொன்னாப்புல. அதே மாதிரி டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட இல்லை, உண்மையாகவே நம்பி வந்து நான் கண்டினியூ வீடியோ பண்ணுறேன் அவங்க. ஸோ வந்து இதையே வந்து நல்லா வந்து கிண்டி விட்டாப்புல. நானும் பார்த்துட்டே இருந்து எப்படி பண்ணுறாருன்னு கண்டிப்பாக ஊருக்கு போய்ட்டு வந்து செய்யணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான்வெஜ் சமையலில். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைத்து மாதிரி வச்சுட்டோம் ஃப்ரிட்ஜில். ஸோ நாங்கள் தேவைப்படுற அளவு வந்து எடுத்து போட்டுக்குவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ அரைச்சிட்டே கொண்டாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் போய்ட்டு நாங்கள் இஞ்சி பூண்டு, நான் லாஸ்ட்டாக வீடியோ போட்டேன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மார்க்கெட்டு காய்கறி மட்டன் சிக்கன் ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் நாங்கள் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து தேவைப்படுற பொருட்கள் சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். அதே மாதிரி கறி மீன்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா புதுசாக வெட்டி பண்ணி 3 தக்காளி எடுத்துக்கிட்டாப்புல. அதை வந்து போட்டாப்புல. சரி, நான் சொல்ல விட்டேன் மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எப்போதுமே வாரத்துக்கு தேவையானது மொத்தமாக வந்து அரைச்சி ஒரு கண்ணாடி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஏற்றிடுவோம். ஏன்னா டெய்லி நாங்கள் வந்து சமைப்போம். ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிடையாது, டெய்லி சமைப்போம். ஸோ வந்து டெய்லி தேவைப்படும் எங்களுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா வந்து அரைச்சி வச்சுருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக மாறிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா மல்லி போட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொத்தி விட்றாரு. அப்போ தான் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து தக்காளி மசிஞ்சிடும் அப்படின்னாரு. சரி, ஓகே, வீடியோஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். சைடில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் எப்போதுமே எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், உங்கள்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு நம்ம வீடியோஸ் எதுவும் குறைபாடு இருந்தாலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இங்கே சவுதி அரேபியாவில் வந்து தெரியணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டுனா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ் போகிற நான் கண்டிப்பாக முயற்சி செய்கிறேன். சரிவா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து மிளகா பொடி போட்டாப்பில் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி. ஸோ வந்து கொஞ்சம் உரப்பு அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஊரில் சாதாரண மிளகா பொடி. ஏன்னா காஷ்மீரி சில்லி வந்து பார்த்திங்கன்னா கலரும் கொடுக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல உரப்பாகவும் இருக்கும். ஸோ அதை வந்து 1 ஸ்பூன் போட்டுட்டு நார்மல் மிளகா பொடி பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் போட்டாப்புல. அடுத்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா எடுத்துக்கிட்டாப்புல. கரம் மசாலா வந்து 1.5 டீஸ்பூன் போட்டிருக்காப்புல. அடுத்து என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் எடுத்துக்கிட்டாப்புல. மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்காப்புல. அடுத்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்காப்புல. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து வேறு எந்த மசாலா இப்போதைக்கு ஆட் பண்ணல. ஸோ இந்த 3 மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணிக்காப்புல. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுட்டாப்புல. ஏன்னா அப்போ தான் சொன்னாப்புல ஃப்ளேவர் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும்னு சொன்னாப்புல. நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து பொறுமையாக செய்கிறோமோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டும் சூப்பராக வரும். அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கினாப்புல. கல் உப்பு போட்டாப்புல பாருங்கள்.
ஏன்னா வந்து அவர் வந்து நைஸ் உப்பு போடலை, கல் உப்பு போட்டாப்புல. கல் உப்பு பார்த்தீங்கன்னா அந்த அளவு பார்த்தீங்கன்னா அந்த அளவு தான் போட்டாப்புல, அதிகமாக போடலை. நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க விட்டாப்புல. இங்கே சவுதியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிக்கன் தாங்க. ஏன்னா சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சீப்பாக கிடைக்கும், எப்போதுமே கிடைக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கன் வாங்கிட்டு வரோம். இது வந்து ஃப்ரெஷ் சிக்கன் தான். இந்த ஃப்ரெஷ் சிக்கன் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம சவுதி அரேபியாவில் இப்போ மற்ற என்ன துபாய் கண்ட்ரி இந்த மாதிரி நாடுகளில் அரப் கண்ட்ரீஸில் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் சிக்கன் வந்து பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க, ஃப்ரீசரில் வச்சுருவாங்க. அது பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 1 வீக் ஆர் வந்து 15 days டைம் இருக்கும் அந்த சிக்கனுக்கு. அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் சிக்கன் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 1 year வரைக்கும் 6 months 1 year வரைக்கும் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நம்ம வாங்கினது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் சிக்கன் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 15 days தான் லிமிட். அதுக்கு மேலே வந்து சாப்பிட முடியாது. அது வந்து அவங்களே ரிமூவ் பண்ணிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ வந்து நம்ம வாங்கிட்டு வந்த சிக்கனை வந்து நம்ம கழுவி நீட்டாக வந்து மஞ்சள் பொருளாக போட்டு கழுவி தோலெல்லாம் உரிச்சிட்டு இப்போ வந்து நம்ம ஃபைனலாக ரெடி பண்ணி நம்ம இதில் பிரியாணி சட்டியில் போட்டாப்புல நம்ம சையது பாய் எடுத்து காமிக்கிறாப்பாங்க. அப்படி லேயராக காமிக்கிறாப்புல வேறு லெவலில் இருக்குது. லெக் பீஸு, இந்த லெக் பீஸ் கண்டிப்பாக நீங்கள் நான் தான் சாப்பிட போகிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதையும் வந்து ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா வந்து கொஞ்சம் இதாகட்டும், அந்த ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா வந்து சிக்கன் கூட இறங்கட்டும்னு சொன்னாப்புல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் வந்து கொஞ்சம் அரை சட்டியில் தண்ணி எடுத்துக்கிட்டு சூடு பண்ணாப்புல. சூடு பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வந்து அந்த சுடு தண்ணி என்ன பண்ணாருன்னா வந்து அந்த எடுத்து ஊற்றுறாப்புல பாருங்கள். ஏன் சூடு பண்ணின்னு கேட்டால் வந்து நீங்கள் வந்து தண்ணி இப்போ ஊற்றினா கொஞ்சம் வந்து லேட்டாகும் வந்து சூடாக இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி சூடு பண்ண தண்ணி வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் அப்படின்னாப்புல. சரி ஓகே, இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் போடுங்க எத்தனை கப்புன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு 1 அடுத்து பார்த்திங்கன்னா 2வது கப்பு ஊற்றுறாப்புல. தண்ணி ஊற்ற மனம் ஏறுது, அப்படியே எனக்கு மூக்கில் ஏறுது. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே பார்த்தீங்கன்னா சொல்லி வேறு லெவலில் இருக்குது. என்னடா வேறு லெவல் ஆமாம் உண்மையாக வேறு லெவலில் தாங்க இருக்குது. நான் எங்கே உங்கள்கிட்ட போய் சொல்ல போகிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 3வது கப்பு ஊற்றிட்டாப்புல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 4வது கப்பு ஊற்றிட்டாப்புல. அதே மாதிரி நம்ம சொல்ல மாட்டேன், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம ஜெயிலர் படத்துக்கு போயிருந்தோம். நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 6 பேர் சேர்ந்து போயிருந்தோம். யார் பார்த்தீங்கன்னா நான், நம்ம ரியாஸ் பாய், லத்தீப் பாய், அப்புறம் சையத் பாய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கிரண், சரவணன், அஷ்ரப் எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம் படத்துக்கு போயிட்டு ஃபுல்லாக படம் பார்த்தோம். தலைவர் படம் சூப்பர், அப்படி தாறுமாறாக இருந்துச்சு. வீடியோவில் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். பார்த்து வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டால் அந்த வீடியோலையும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நீங்களும் ஜெயிலர் படம் பார்த்துக்கிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு அதையும் நம்மள்கிட்ட சொல்லுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த அரிசி வந்து ஊற வச்ச அரிசி ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சிட்டாப்புல. அந்த அரிசி எடுத்துகிட்டு அவர் வந்து போட்டாப்புல. இப்போ நம்ம பிரியாணி செய்ய போகிற சட்டியில் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கப்போ அரிசி எடுத்து அப்படி பூ மாதிரி தூளாக இருப்பாங்க. பிரியாணி செய்கிறதுல சையது பாய் வந்து மிஞ்சவே முடியாதுங்க. ஏன்னா அவர் செய்கிற அந்த பக்குவம்லாம் பார்க்கும்போது செய்யும் போதே சாப்பிடலாம் போல் இருக்குது, அந்தளவுக்கு செய்கிறாப்புல. எனக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், பசி ஒரு பக்கம் கில்லுது அவர் செய்கிறத பார்த்தோன்னே. சரி ஓகே பொறுமையாக சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு அடுத்த என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேன் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து நெய் ஊற்றிட்டு எதுக்குங்க நெய் ஊற்றுறீங்க கேட்டேன். நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டே பாருங்கள், இதுவும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தானாரு, என்னடா செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் பழத்தை எடுத்துகிட்டு போட்டார். அது சரியா அப்படின்னு நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது என்னென்னு கேட்டால் இது எதுக்கு போட்டேன் அப்படின்னா இது கொஞ்சம் நம்ம பிரியாணியில் போட போகிறோம், டேஸ்ட்டு கொடுக்கும், சூப்பராக இருக்கும் அது அப்படின்னு சொன்னால. இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி உருண்டை புசுன்னு வரணும், அது வரைக்கும் நல்லா ரொம்ப கருவு விட்றாதீங்க, ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்க அப்படின்னாப்புல. சரி ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. அது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்து கிண்டி விட்றாப்புல பாருங்கள். சும்மா லேயராக தாறுமாறாக வந்துருக்குங்க. ஓகே சரி வாங்க நம்ம பிரியாணி செஞ்ச சையது பாய் மாஸ்டரை காமிச்சிடுறேன். இவர் தான் பார்த்தீங்கன்னா கடலூர் ஓட்டி சையது பாய் பிரியாணி மாஸ்டர். பாருங்கள் இவர் தான். நம்ம நெய்யை ஊற்றி ஆரம்பிச்சிட்டாப்புல, நெய்யை ஊற்றுறாப்புல மேலே நெய்யை ஊற்றிட்டு அடுத்து சொன்னாப்புல அந்த கிறிஸ்மஸ் படம் இது பண்ணார் பார்த்தீங்களா பேனில் வச்சு அதை வந்து போடுவேனாரு. சரி ஓகே நீங்கள் போடுங்க அப்படியே வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு. சரி எடுத்துங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாப்புல. ரைட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சுங்க. அந்த நம்ம கிறிஸ்மஸ் பழத்தையும் போட்டாச்சு. நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து நல்ல வேலையில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறும் அப்துல் லத்தீப். டாட்டா, பை பாய்.